விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், விஜய் அவர்களோட ஜனநாயகம் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி வந்து உறுதியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஜனநாயகம் திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் இத்தனை நாள் தள்ளி போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ படக்குழு வந்து 20 நிமிஷம் காட்சியை வந்து கட் பண்ண முடியாது அப்படின்னு சென்சார் கிட்ட சொன்ன மாதிரியும், சென்சார் வந்து அந்த 20 நிமிஷம் காட்சியை கட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பேன் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் வந்து போயிட்டு இருக்க மாதிரியும் சில செய்திகள் கிடைச்சிருக்கு, அன்அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து விஜய் அவர்களை வந்து விஜய்க்கு எகெயின்ஸ்டாக தான் வந்து கோர்ட்டும் வந்து தீர்ப்பு சொல்லி கொண்டு இருக்காங்க. அதெல்லாம் கேவிஎன் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20 நிமிஷம் காட்சியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம், கட் பண்ணிட்டு ரீசென்சார் வந்து அப்ளை பண்ணலாம். ரீசென்சார் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து சென்சார் வந்து கிடைத்துவிடும். தேர்தலுக்கு முன்பாகவே, அதாவது வந்து அஃபிஷியலாக தேர்தல் கமிஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்பே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் வந்து இருக்காங்க. ஆல்ரெடி வந்து கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் சென்சாருக்கு வந்து படத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அந்த 20 நிமிஷம் கட் பண்ண காட்சியை வந்து எடுத்து கட் பண்ணிட்டு படத்தை வந்து அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து படத்துக்கான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு, அதாவது வந்து சென்சாருக்கான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு. இப்போ என்ன தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக பிப்ரவரி 14ஆம் தேதி இல்லை 15ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சென்சார் வந்து இன்னும் வந்து 3 நாட்கள் வந்து கிடைத்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து படக்குழு வந்து இருக்காங்க. இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்து சென்சாருக்கு வந்து அஃபிஷியலாக கொடுத்துருந்தாங்க. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனால் ஒரு படம் வந்து சென்சாருக்கு வந்தால் 18 நாளில் சென்சார் வந்து கொடுக்கணும், 18 நாளில் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் 3 நாளில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஜனநாயகம் திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே வந்து அஃபிஷியலாக சென்சார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அஃபிஷியலாக தேர்தல் கமிஷன் தேர்தல் தேதியை வந்து அறிவிப்பதற்கு முன்பே வந்து சென்சார் முடிந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிவிட்டால் படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் ஜனநாயக திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? முக்கியமாக ஜனநாயக திரைப்படம் தேர்தலுக்கு அப்புறமா வந்தால் நல்லாயிருக்குமா, தேர்தலுக்கு முன்பு வந்தால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.